வணக்கம். இப்போ ஒரு பூண்டு வத்தல்னு சொல்கிறேன். ஒரு நல்ல பூண்டு பல்லாக வாங்கி ஒரு ஒரு பூண்டு நல்ல பல்லாக அல்லது ஒரு 1.5 பூண்டு சும்மா ஒரு 10 பல் நல்லா நம்ம வாங்கி இது பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் பியூர் நல்லெண்ணெயை போட்டு கொஞ்சம் ஊற்றி ஒரு 30 ml ஊற்றி கடுகு 40 ml ஊற்றுவோம். 40-50 ml வந்து ஊற்றுவோம். பெருங்காயத்தையும் கடுகையும் தரிச்சுட்டு வெந்தயத்தை போட்டு வெந்தயம் 4 போட்டு வெடிக்க விட்டுட்டு இந்த பூண்டையும் போட்டு நல்லா இதுமாரி வதக்கிட்டு சாப்பிட்டேன். அதில் நான் வந்து மிளகாப்பொடி சாம்பார் பொடியையும் உப்பையும் அதிலே போட்டுருவேன். கல்லுப்பு தான் போடுவேன். டேபிள் சால்ட்டு போட வேண்டாம். கல்லுப்பு தான் நல்லது. டேபிள் சால்ட்டில் ஏதோ கெமிக்கல் இருக்குங்க, என்னன்னு தெரியாது. இது போட்டு மிளகு பொடி இப்படி கறிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை இது என்ன இது மிளகாப்பொடி வாட போனப்புறம் இந்த வாசனை மிளகாப்பொடி கமரல் இருக்காது போனப்புறம் தூக்கி இந்த இதில் ஊற்றிட வேண்டியது தான். புளிச்சத்தை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம். நல்லா கொதிச்சதுன்னா சுண்டிச்சுன்னா நல்லா அருமையான பூண்டு வத்த குழம்பு. இது இந்த மழை நாள் குளிர் நாளில் பூண்டு வந்து கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்காக வரும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இறக்கும்போது நாட்டு சக்கரை இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். மாவு வேணுன்னா கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கோதுமை மாவோ அரிசி மாவோ கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். பிடிச்ச ஜலத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். கொதித்து சுண்டினோன்னு காமிக்கிறேன். தேங்க்யூ. சுவையான பூண்டு வத்த குழம்பு ரெடி. இது இந்த மழை சீசனுக்கு கிளைமேட் இருக்கிறதுனால பூண்டுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி நிறையா உண்டு. அதில் நிறையா உடம்புல நலத்துக்கு பயன் தரக்கூடிய சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் இதுமாரி பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த சீசனில் குடல் வரைக்கும் ஜனவரி வரைக்கும் ஒரு நாள், மாதத்துக்கு 2 நாள் பண்ணி சாப்பிட்டோம்னா சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்லாம். மோட்டர் எடுத்து சுட்டுக்கலாம். குற்றமாக பண்ணலாம். பூண்டு பிடிக்காத எக்ஸம்ஷன் ஒதுக்கினமாக வேண்டாம். உடம்புக்கு நல்லது. ராமசாமி கும்பகோணம் சமையல். தேங்க்யூ. சுவையான ஹோம்மேட் பூண்டு வத்த குழம்பு ரெடி. தேங்க்யூ.